நம்ம தலையெழுத்தையே மாத்துற சக்தி ஒரு துவாவுக்கு இருக்க முடியுமா? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதாரம், ஆரோக்கியம், உறவுகள்னு எல்லா பிரச்சனைகளையும் ஒரே நேரத்துல சரி செய்யக்கூடிய ஒரு அதிசய துவா இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? நம்மில் பலரும் வாழ்க்கையை ஒரு பெரிய போராட்டமா நினைக்கிறோம். கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்குது. திடீர்னு வர்ற நோய்கள் நம்ம உழைப்பையும் சேமிப்பையும் காலி பண்ணிடுது. குடும்பத்துல நிம்மதி இல்ல, மனசுல அமைதி இல்ல. எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் யாரோ நம்மள பின்னாடி இருந்து இழுக்கிற மாதிரியே ஒரு உணர்வு. கடைசியில இதுதான் என் விதி, என் தலையெழுத்து இவ்வளவுதான் என்று சோர்வாகி மூலையில் உட்கார்ந்து விடுகிறோம். ஆனால் அந்த சோர்வை உடைக்கிற ஒரு ரகசியத்தை, ஒரு பொக்கிஷத்தை அல்லாஹ் தன் திருமறையான குரானிலேயே நமக்கு தந்திருக்கிறான். ஆமாம், அது ஒரு அதிசய துவா. உங்க வாழ்க்கையோட எல்லா கஷ்டங்களையும் சரி பண்ணி, இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி உங்களுக்கு வெற்றியை தேடித் தரும் ஒரு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை. இந்த வீடியோவில அந்த அற்புத துவா என்ன, அது எப்படி உங்க விதியை முழுசா மாத்தும்ங்கிறத பத்தி தான் பார்க்கப் போறோம். வீட்டு வாடகையை எப்படி கட்டுறதுன்னு ஒவ்வொரு நாளும் கவலைதான். ஹலாலா சம்பாதிச்சாலும் அதுல பறக்கத்தில்லாம வந்த காசு வந்த வழியே போறத பார்த்து வேதனைப்படுறோம். அடுத்தது ஆரோக்கியம். திடீர்னு வர்ற நோய்கள் நம்ம சந்தோஷத்தையும் சேமிப்பையும் மொத்தமா அழிச்சிடுது. ஹாஸ்பிடலுக்கும் வீட்டுக்குமா நடந்து உடம்பு பலத்தையும் மனசு பலத்தையும் இழந்து நிக்கிறோம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது என்ற கேள்வி நம்மள துரத்திக்கிட்டே இருக்கு. இந்த பாரத்தை உணர்ந்தவங்களுக்கு தெரியும் ஒரு தீர்வு எவ்வளவு அவசியம்னு. அந்த தீர்வு நம்மள படைச்ச இறைவன்கிட்ட இருந்தே வரும்போது அது எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கும். இங்குதான் நம் உயிருக்கும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வழிகாட்டுதல் நமக்கு வெளிச்சம் காட்டுது. அவங்க தன்னோட வாழ்க்கையில மிக அதிகமாக ஒரே துவாவை ஒதுக்கிட்டே இருந்தாங்க. அது வெறும் வார்த்தைகள் இல்லை, அது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. இந்த உலகத்துக்கும் மறுமைக்குமான அத்தனை நன்மைகளையும் உள்ளடக்கிய முழுமையான துவா. அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை மாற்றும் அதிசய துவா திருக்குரானின் 2வது அத்தியாயமான சூரத்துல் பகராவின் 201வது வசனத்தில் இருக்கு. இதோ அந்த துவா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதன் வஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வகினா அஸாபன் நார். எங்கள் இறைவனே, எங்களுக்கு இவ்வுலகில் நன்மைகளைத் தருவாயாக, மறுமையிலும் நன்மைகளைத் தருவாயாக, இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் காத்தருள்வாயாக. இது ஒரு முழுமையான பிரார்த்தனை.